ராமராமா, புதன்கிழமை புதவாசரக 31ஆம் தேதி டிசம்பர் 2025, விஸ்வாவசு வருடம் மார்கழி மாசம் 16ஆம் தேதி, சுக்லபக்ஷ துவாதசி திதி, நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரம், சாத்திய யோக பவகரணம். இன்னைக்கு ஹரிவாசரம். ராகு காலக மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுவது சரியான முறையா? நியூ இயர் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுறா. ஆங்கில புத்தாண்டுன்னு நாம் சொல்றோம். சாஸ்திர ரீதியா பார்த்தா இது ஒன்றும் வருட பிறப்பு கிடையாது. இது புத்தாண்டு இல்லை, பழைய ஆண்டு தான் இது. சாஸ்திர ரீதியில பார்த்தா பழைய ஆண்டு தான் இது, புதிய ஆண்டு இல்லை. இருந்தாலும் விவகார ரீதியில பார்த்தா, அதாவது நாம் கேலண்டர் பார்க்குறோம். இங்கிலீஷ்காரா பிரிட்டிஷ் நமது பாரத தேசத்தை ஆட்சி பண்ணி அவர்களுடைய ஒரு நடைமுறையை இங்க ஏற்படுத்திட்டு போயிட்டா, அதை இன்னும் அனுசரிச்சுண்டு வந்துருக்கு. பல துறைகள் அனுசரிக்கிறது, கவர்மெண்ட்டும் பல விஷயத்துல அதை அனுசரிச்சுன்னு வந்துருக்கு. அந்த மாதிரி இந்த ஜனவரியிலிருந்து ஆரம்பிச்சு டிசம்பர் வரைக்கும் ஒரு வருஷம் போன்ற ஒரு கணக்குகள், ஒரு வழிமுறைகள், விவகாரங்கள் இதெல்லாம் கவர்மெண்ட் கூட அனுசரிக்கிறது, பல அலுவலகங்கள்ல அனுசரிக்கிறோம். இப்படி எல்லாம் இருக்கிறதுனால நம்ம குடும்பத்திலையும் பல விஷயத்துல அனுசரிக்கிறோம். அப்படிங்கிறதுனால விவகார ரீதியாக நமக்கு இது ஒரு புதிய ஒரு காலத்தினுடைய ஆரம்பமாக இருக்கு. அப்படிங்கிறதுனால இத கொண்டாடக்கூடாது அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. இது கொண்டாடுறது தப்பு அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. அவசியம் கொண்டாட வேண்டியதுதான். நியூ இயரை எல்லாரும் ஹாப்பியா கொண்டாடணும். ஆனா சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாமல், அதாவது கண்டபடி ராத்திரி 12 மணி 1 மணிக்கெல்லாம் ஊரை சுத்துறது, கண்ட இடத்துல போய் கண்டதை சாப்பிட்றது, இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு நமது உடலையும் மனசையும் புத்தியையும் கெடுக்கக்கூடிய செயல்கள்ல ஈடுபடுறது, இதெல்லாம் மிகவும் தவறு. இப்படிலாம் இல்லாம ஒரு ஆரோக்கியமான முறையில எல்லாரும் சந்தோஷமாக ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோட புதிய உடையை அணிந்து கொண்டு இனிப்பு உண்டு இந்த மாதிரி கோவில்களுக்கு போய் இந்த மாதிரி சந்தோஷமாக கொண்டாடுறதுல எந்த தவறும் இல்லை. இந்த ஒரு விவகார வருஷத்திலிருந்து ஆரம்பிச்சு புது வருஷம் 2026 பிறக்க போறது. அன்ற முதல் நாள்ல இருந்து ஆரம்பிச்சு ஏதோ ஒரு விஷயத்தை நாம் லட்சியமாக வச்சுக்கணும். நித்தியம் நான் பண்ணுவேன், நித்தியம் கார்த்தால் எழுந்த உடனே பஞ்சாங்கம் பார்ப்பேன், அல்லது பஞ்சாங்கம் கேட்பேன். கார்த்தால சங்கரா டிவியில பஞ்சாங்கம் கேட்டுட்டு தான் அன்றைய தினத்தை நான் ஆரம்பிப்பேன். இல்லை, இந்த வருஷத்துல நான் பொய் சொல்ல மாட்டேன், இந்த வருஷத்துல நான் கோவிலுக்கு போய் நித்தியம் தரிசனம் பண்ணுவேன். மாதிரி ஏதோ ஒரு கொள்கையை ஒவ்வொரு மனுஷனும் கடைபிடிக்க முயற்சிக்க வேண்டும். எல்லாருக்கும் இந்த புதிய வருஷம் ஆரம்பிக்கக்கூடிய புதிய வருஷம் நல்ல வருஷமாக இருக்கணும் அப்படின்னு பகவான ஸ்ரீ சீதாராமச்சந்திர மூர்த்தியை பிரார்த்திக்கிறோம். ராமராம.